தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு, ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா போனுச்சே. கண்ணதாசன் ஐயாவும் பாத்தீங்கன்னா அப்படி எழுதும்போது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளானாரு. வாலி ஐயா சக்கரவள்ளி கிழங்கு அது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. எல்லாருமே அதை சந்திச்சுதான் வந்தாங்க. வெண்பா சில பேருக்கு பிடிக்குது, அது இலக்கண வடிவமான ஒரு இது. மரபு கவிதைகள் பிடிக்குது, அதாவது மரபு கவிதையில தான் வெண்பாலா வரும். புது கவிதைகள் எல்லாம் கலந்து கட்டி ஒரு வடிவமா இப்ப பண்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இருண்மை கவிதைன்னு இருக்கும். அது எழுதுறதுக்கு மட்டும்தான் புரியும். இது என்னடா சொல்ல வராருன்னு அது ஒரு ஆராய்ச்சி. ஒரு 10 பேர் கொண்ட குழு தான் உட்காந்து இது சொல்ல வராரோ, மாடர்ன் ஆர்ட்ஸ் மாதிரி. இப்படியும் சில பேர் எழுதுறாங்க. நெஞ்சாத்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நானே உருவாக்குன வார்த்தை. நெஞ்ச ஆத்தி போறவ அப்படின்னு நான் ஒண்ணு எழுதுறேன். அப்ப அது எழுதும்போது நெஞ்ச ஆத்தி அப்படின்னு எழுதும்போது அது நெஞ்சாத்தின்னு சேர்த்து எழுதிட்டேன். எழுதும்போது நெஞ்சாத்தி போறவ அப்படின்னு எழுதிட்டேன். இது நல்லா இருக்கே, நெஞ்சாத்தி போறவனா அது யூஸ்வலா இருக்கு. நெஞ்சாத்தின்னு ராசாத்தினே நிறைய முறை சொல்லிட்டோம் இல்லையா, நெஞ்சாத்தின்னு சொல்லுவோமே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்ல வந்து உங்களுக்கு பல பேர் இருப்பாங்க. சோ அவங்கள நினைச்சு அவங்கள பத்தி யோசிச்சு ஏதாவது ஒரு பாடலுக்கு வந்து நீங்க எழுதிருக்கீங்களா? நல்லா மாட்டி வரீங்க. என்னோட மனைவியோட ஞாபகம் வந்து அது அவங்க கேட்பாங்க, என்னை வச்சு ஏதாவது பாட்டு எழுதிருக்கா. கண்டிப்பா அவங்க கேட்பாங்க, ஏன்னா நீங்களே ஒரு லிரிசிஸ்ட். இல்ல அவங்க என்ன கேட்கறாங்களோ இல்லையோ, அவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட கேட்பாங்க, இந்த பாட்டுல உங்களை நினைச்சு தானே எழுதினாங்க. அது எப்படி ஆமான்னு போய் சொல்றதா இல்ல இல்லைன்னு உண்மையை சொல்றதான்னு தெரியல. ஆனா அவங்களுக்காக நான் ஒரு 2 லைன் வந்து அவங்களாலே எழுதினேன். எப்படின்னா, இயக்குனர் சுச்சுவேஷன் சொல்றாரு, அதான் சில்லாஞ்சிரிக்கல ஒரு லைன் வரும். என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா. இது வந்து என்னன்னா, நான் அடிக்கடி என் மனைவி மூலியமா சொல்லுவேன், வீட்டுலதான் இருக்கீங்க, ஆனா நீங்க பாட்டு பார்த்து யோசிச்சுட்டீங்க, என்னை பத்தியே யோசிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுனது. ஸோ இந்த வரி வந்து அவங்களுக்காக தான் எழுதுனது, அவங்களால தான் எழுதுனது. அமேசிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் சரி, லிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து பல பேருக்கு போய் சேரும். ஸோ இப்போ வந்து சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் அதில் இருக்கு. அதாவது இப்போ சப்போஸ் ஐட்டம் சாங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அதில் சில வார்த்தைகள் அவங்க விடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பேடாக மக்களுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி வந்து மாறும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல? இப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு முதல்ல ரொம்ப வல்கராலாம் பாட்டு வரும், எழுத சொல்லுவாங்க. ஒரு இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனே சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, இப்படி எழுதுங்க அப்பதான் நம்ம வந்து வெளியே தெரியும். எனக்கு ஒரு வாரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி எழுதிதான் நம்ம ஃபேமஸ் ஆகணுமா? ஒருவேளை இது ஃபேமஸ் ஆகுது ஆகல, நல்லா ஒருவேளை ஃபேமஸ் அது எனக்கு ஒரு மாதிரி உடன்பாடே இல்லை. ஐயோ வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது காலப்போக்கில் மாறணும். அது வந்து எப்படின்னா, ஒரு பாடலாசிரியர் மட்டும் தீர்மானிக்க முடியாது. அந்த சூழலை உருவாக்குற இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், ஏன்னா இந்த பாட்டு வச்சாதான் ஹிட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே மாறும்போது தான் அது மாறும். ஒரு பாடலாசிரியர் மட்டும், இங்க பாடலாசிரியர் ஒரு அங்கம் தான். நீங்க அது அவங்களுக்கான ஒரு மரியாதை பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகும்போது தான் மரியாதையே வரும். நீங்க ஆரம்பத்திலேயே உங்களை வந்து உட்காந்து மேடையெல்லாம் உட்கார கூப்பிட மாட்டாங்க, மேடையில ஏற்றக்கூட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற பாடலாசிரியர் மட்டும் எப்படி அது காரணமாவான்? அவன் வந்து இது எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற போராட்டத்தில் எப்படி பண்ண முடியும்? இதே மாதிரி கண்ணதாசன் ஐயாவும் பார்த்தீங்கன்னா அப்படி எழுதும்போது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளானார். வாலி ஐயா சக்கரவள்ளி கிழங்கு அது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. எல்லாருமே அதை சந்திச்சு தான் வந்தாங்க. அவங்களுடைய காலப்போக்கில் என்ன ஆகும்னா, விடுப்பா, இப்போ ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அவனை குறையாவே சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் அப்படிப்பா ஆனா செத்து போட்டும் பாருங்களேன், அவனுடைய மைனஸ் எல்லாம் விட்டுட்டு பிளஸ் மட்டும் பேசுவாங்க. அது மாதிரி நம்ம சாதனைக்கு அப்புறம் இந்த மாதிரி பாடலெல்லாம் கழிச்சு கட்டிட்டு இதுவும் எழுதியிருக்காரியா மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்ற தயாரா இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ உரைநடை கவிதையாக இருக்கட்டும், புது கவிதையாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பல ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கலாம். அதில் வந்து மக்கள் கிட்ட எது போய் ஈஸியாக போய் ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவதுங்க அந்த காலகட்டத்துக்கு அந்த வடிவம் உபயோகமாக இருந்தது. இப்போ எப்படின்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சங்க கவிதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ நமக்கு புரியல, ஆனால் அப்போ புரிஞ்சிருக்கும். அது மரபு கவிதைகள் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒன்று மீட்டர் பிடிச்சிங்கன்னா அது ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற கவிதைகள் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது கவிதை,
புது கவிதைக்கு அப்படி ஒரு படமே புது கவிதைன்னு வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை பூரா அப்படிங்கிற அந்த படம் அதுலதான், அந்த பாட்டு அங்க அதுலதான் இருக்கு. அப்படி ஒரு டைட்டிலே படத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹைக்கூ வந்துச்சு. அப்படியே மாறிக்கிட்டே வரும். அது வந்து இப்ப எல்லா வடிவத்துக்கும் தயாரா இருக்காங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வெண்பா சில பேருக்கு பிடிக்குது. அது இலக்கண வடிவமான ஒரு இது. மரபு கவிதைகள் பிடிக்குது. அதாவது மரபு கவிதையில தான் வெண்பாலா வரும். புது கவிதைகள் எல்லாம் கலந்து கட்டி ஒரு வடிவமா இப்ப பண்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இருண்மை கவிதைன்னு இருக்கும். அது எழுதுறவருக்கு மட்டும்தான் புரியும். இது என்னடா சொல்ல வராருன்னு அது ஒரு ஆராய்ச்சி. ஒரு 10 பேர் கொண்ட குழு தான் உட்காந்து இது சொல்ல வராரோ, மாடர்ன் ஆர்ட்ஸ் மாதிரி இப்படியும் சில பேர் எழுதுறாங்க. அது எல்லாமே ஒரு வடிவம் தான். அது மக்கள் போய் வெகுஜனங்க மக்களை போய் தொடணுமா தொடாதா? இப்ப வந்து ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒரு சினிமா பாடல் போய் ரீச் ஆகிற அளவுக்கு திருக்குறளும் நாலடியாரும் போய் ரீச் ஆகலைன்னு வேதனைப்படுறோம். ஆனா அது 2000 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை படிச்சவங்க தான் அதிகம். இந்த பாட்டை கேட்கிறவங்க இப்பதான் அதிகம். இது நாளைக்கு கேட்பாங்களான்னா தெரியாது. ஆனா திருக்குறள் நாலடியாரும் எல்லாமே இலக்கிய வடிவங்கள் அப்படியே நிற்கும். புரியுதுங்களா? அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கம்மியா படிச்சாலும் அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அதிகம். ஒரு சினிமா பாட்டுக்கு அப்படி இருக்காது. புரியுதுங்களா? அதனால அதோட இதை கம்பேர் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். இன்னைக்கு இது வைரலா இருக்கிறதுனால இது எப்படி சிறந்ததா இருக்கும்? இது என்னைக்குமே வைரலா அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸ்மூத்தா. அதனால இதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகே, அமேசிங். அதனால அதுக்காக வேதனைப்பட தேவையில்லைன்னு சொல்றேன். சரி, ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சார், நீங்க வந்து 2010ல இருந்து வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு லிரிசிஸ்டா. அதுல வந்து நீங்க பல படங்கள் எழுதியிருக்கீங்க லிரிக்ஸ். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நான் இந்த விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது என்னவா சார் இருக்கும்? நிறைய விஷயம் கத்துக்கிட்டேங்க. இப்போ சினிமா வந்து நான் சுறுசுறுப்பா இருக்க கத்துக்கிட்டேன். இதுல வந்து அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டா இருக்கணும், அதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது கத்துக்கிட்டேன். அது வந்து நிறையா தோல்வி அப்படின்லாம் சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி, அது என்ன பர்சனலாகவே எடுத்துக்கிறேனே. இந்த ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு துறை அப்படின்னா பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதை நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு சினிமாவில் ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்கிட்டேன். அதில் வந்து எப்படின்னா, நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு இது இருக்கு. சினிமா ஒரு கவர்ச்சியை கொடுக்கும், அதில் விழுந்து விடாதே. சினிமா ஒரு கௌரவத்தை கொடுக்கும், அதிலும் விழுந்து விடாதே. சினிமா ஒரு உழைப்பை கொடுக்கும், அதை மட்டும் விட்டு விடாதே. அதுதான் எனக்கு நானே சொல்லிக்கிற மந்திரம். அமேசிங், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூல நானே நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். தெரியாத விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆன்சரிங் மை கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து இன்னமும் பல லிரிக்ஸ் வந்து எழுதணும், பல படங்களுக்கு பல பிக்கஸ்ட் டாஸ்க் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரொம்ப நன்றி. மேலோட்டமா கேட்காம ரொம்ப டெப்தாவும் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இதை வந்து உருவாக்கி கொடுத்த வசந்த் டிவிக்கும் பெரிய நன்றி.